ಹಾಯ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಅವರ್ ಸಾತ್ವಿಕ್ ಸಮೇಲ್. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರಂ. ಹರೇ ಕೃಷ್ಣ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ஸ்ரீமன் நாராயணாய சரணம் சரணம் பிரபக்தே. பாலக்கீரை பருப்பு போட்டு கடையிறது எப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலக்கீரை அமேசான் ஃப்ரெஷ்லேருந்து வாங்கியிருக்கேங்க. 4 கிலோ, அதாவது 250 கிராம் ஃப்ரெஷ்ஷான பாலக்கை. இது காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இலையை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா 2-3 வாட்டி அலசி நல்லா அலசிட்டு இந்த தண்ணி நான் சேவ் பண்ணி தான் பக்கத்தில் அரிசி பருப்பு காய்கறி எது கழுவினாலும் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். செடியில் வச்சுருக்கேன் இதில் அரிசியில். ஸோ அங்கே கொண்டு போய் நான் ஊற்றுவேன். நல்லா தண்ணி ஒயிட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கணும். அந்த காம்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாலே அதை கட் பண்ணி செடிக்கு உரமாக போடுறது. நான் அது மட்டும் இல்லை, கொத்தமல்லியுடைய காம்பு, இந்த வெந்தயக்கீரையுடைய காம்பு, எந்த கீரை பண்ணாலும் அதனுடைய காம்பெல்லாம் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி செடிங்களுடைய மண்ணில் கொட்டிடுவாங்க, அதுக்கு எருவாகும். அப்புறம் தோரம் பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதில் பச்சை பருப்பு 1/2 கிலோ, 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். மொத்தமே சேர்த்து 100 கிராம் பருப்பு. இதையும் நல்லா 2-3 வாட்டி கழுவிக்கணும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த தண்ணி நான் பக்கெட்டில் சேகரித்து செடியில் தான் கொண்டு போய் கொட்டுவேன். அரிசி எல்லாமே. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 தக்காளி எடுத்துக்கணும், ஒரு 7-8 பச்சை மிளகாய், 2 கொட்டை அளவுக்கு புளி அதை ஆட் பண்ணுறோம். நம்ம அலசி அரிஞ்சு வச்சு தாளித்து பண்ணிடுவோம். நல்லா கொதி வரும்போது அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, நான் அதுக்கப்புறம் உப்பு போடல, புளி உப்பு இல்லையே இது பண்ணிவிட்டு மூடி ஒரு 6 சிட்டி வரைக்கும் விசில் விடணும். இது நான் காய்கறி வெளியில் கீழே போனால் கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டுருக்கேன். ஆன்லைனில் நல்லா கிடைக்கும். அது கருவேப்பிலையெல்லாம் உருவி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு சுற்றி போட்டு அதையில் மேலே போட்டு எடுத்துக்கணும். அந்த கருவேப்பிலை கொஞ்சம் லாஸ்ட் வரை இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். காஞ்சி போச்சுன்னா அதையும் நான் பூச்சிலாம் போடுறது கிடையாது. பவுடர் போட்டுறோம்னா கருவேப்பிலை பவுடர் இல்லைன்னா சாம்பார் பொடி. இது பாருங்கள், இது ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய். இது காம்போடு நம்ம வச்சோன்னா அழுகி போயிடும். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசி இந்த ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சு தண்ணிலாம் ட்ராப் பண்ணி போயிடும். டப்பாவில் வச்சு அப்படியே வச்சோன்னா அழுகி போயிடும். தூக்கி தான் போடணும். திருப்பி கடையில் போட்டு பச்சை மிளகாவும் நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன். கீழே போனேன்னா என்னால் தூக்க முடியும் இல்லையா, பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் என்னால் கேரி பண்ண முடியும். என்னால் கேரி பண்ண முடியாத இந்த உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு போட்டு வச்சுருவாங்க. நான் ஆன்லைனில் போட்டுருவேன். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறத போட்டு வச்சுருக்கேன். இது உலர்ந்த பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி உள்ள வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆண்டு வரும். நல்லா இருக்காங்க. சிகப்பு உருளைக்கிழங்கு பேர். இது சாதாரண உருளைக்கிழங்குக்கும் இதுக்கு நிறைய சத்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு தாராளமாக சாப்பிடலாம். ஆக்சுவலி சர்க்கரை வியாதியில் உள்ளவங்க உருளைக்கிழங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கும். இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, ஃபைபர் அதிகம். இது பாருங்கள், நம்ம சேகரித்து வச்ச தண்ணி கொண்டு நம்ம செடிக்கு ஊற்றுறோம். மழை நிறைய இருந்ததுன்னா ஊற்ற மாட்டேன்னா கொட்டிடுவேன். என்ன பண்ணுறது, நான் வேஸ்ட்டாக அது ஏற்கனவே நல்லா ஈரமாக பதன்னு இருக்குது எல்லாம் செடி. மறுபடியும் தண்ணி கொண்டு வந்து அழுகி போயிடுமோன்ற ஒரு பயம். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறது, அதனால் கொண்டு வந்து இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிட்டேன். கில்லுக்கு இந்த செடி கொடிங்க தாங்க நமக்கு உயிர். அதுங்க பாருங்கள் எவ்வளோ. அதுங்கிட்ட நான் பேசினா மறுநாள் நிறைய பூ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நாங்கள் சொல்கிறோம், யூடியூப்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மை தான், சத்தியமாக உண்மை. அதுங்கிட்ட தொடுங்க, பேசுங்க. அதுங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மறுநாள் அதுங்க பதில் கொடுக்குதுங்க. தெரியுமா, நிறைய பூக்கும், நிறைய மொட்டு விடும்.
மனசுக்கு ரொம்ப ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் இந்த செடி கொடிகளை பார்த்தாலும் கீரை பருப்பு தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. கடைஞ்சாச்சு சூப்பராக. நல்லா சீட்டி விட்டோம்னா நல்லா சீக்கிரமாக ஈஸியாக கடைஞ்சிடும். நல்லெண்ணெய் வந்து கடலை சாரி அது என்னென்ன ராய்க்கு கடுகு எண்ணெய் தான் ஊற்றலாம். இது எல்லாமே அரை ஸ்பூன் போடுவேன். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாமே வந்து அரை ஸ்பூனை விட கம்மியாக எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 இதுதான். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா பருப்பு ரெடினா பருப்பு கீரை செஞ்சிடலாம். நல்ல ஒரு அருமையான பருப்பு நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பூண்டு வெங்காயம் இல்லாத சிறுபருப்பு பருப்பு பாலக்கீரை சாதம் நல்ல ஒரு அருமை. இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு பொடி மாஸ் நல்ல அருமையான ஒரு லஞ்ச் தான். தெய்வத்தினுடைய பேரை சொல்லி சமைக்க போனாலே அது ஒரு தனி ருசி வந்து உருளைக்கிழங்கு சொன்னல அவ்வளோ ரெட்டாக இருக்காது. எதுவும் கடலை இது கடுகெண்ணெய் தான் ஊற்றணும். பொடியாக இருந்துட்டாங்க எவ்வளோ ஊற்றி பொடி மாஸ் தான் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பியாக பண்ணுறாங்க. எடுத்துக்கிறதுக்கு அருமையான சைட் டிஷ் ஆகிடுது. காம்பினேஷன் கீரை எப்பவுமே கீரை கடைஞ்சோம் பருப்பு கடைஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் காரமான காம்பினேஷன் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, கஸ்தூரி மெத்தி போட்டாச்சு. நல்லா அரை ஸ்பூன் தான். கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கேன். இது வந்து சீரக பவுடர். இது பாருங்கள் நல்லா 5-6 காஞ்ச மிளகாய் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் 3 கிலோ. இந்த மாதிரி பாட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய டப்பாவில் இருக்கிறத நான் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையாக இருக்குது. இந்த கடுகெண்ணெய் நான் ஜாஸ்தி சமையலில் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கடுகெண்ணெய் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராதுங்க. சாதாரண கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுறது. இதுக்காக மஞ்சத்தூள் நான் 1 கிலோ 2 கிலோ வாங்கி காய வச்சு நான் அரைச்சி அதையும் கடையில் வாங்காமல் வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாட்டிலில் கட்டி வச்சு டெய்லி யூஸ் பண்ண வச்சுட்டு டப்பாவில் போட்டு டெய்லி வச்சு யூஸ் பண்ணுவேன். சாமிக்கு சாப்பிட்றது நைவேத்தியம். இது வந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் அந்த பகுதி அந்த ஓட்டை அந்த ஜல்லடையில் போட்டு வச்சோம்னா அந்த தண்ணிலாம் ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டப்பாவில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே இந்த பச்சை மிளகாயெல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் நல்லா அந்த அளவுக்கு நீளமான அளவுக்கு வச்சுருக்கோம். அப்புறம் மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அது அழுகாமல் நல்லா நீண்ட நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகலாம். இதெல்லாம் வாங்க மறுபடியும் போய்ட்டு குப்பையில் போட்டுட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா இதுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படியே இருக்கும். எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். நேற்று வாங்கிட்டு வந்ததுனால அது இந்த காட்டுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து அது எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.